மதுரை ரிங் ரோட்டில் இன்று முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தற்காலிக மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மாற்று வழியிலும் சரக்கு வாகனங்கள் குறிப்பிட்ட பாதையிலும் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை நகரில் இருந்து விழா நடைபெறும் கலைஞர் திடலுக்கு செல்லும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு சிறப்பு வழித்தடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு வழங்க காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுரையில் இன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் பாடி கின்னஸ் சாதனை படைக்க உள்ளனர். இந்து முன்னணி சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் முருக பக்தர்கள் மாநாடு இந்த முறை மதுரையில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அறுபடை வீடுகளின் முருகனை ஒரே இடத்தில் தரிசனம் செய்வதற்காக அருங்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய கண்காட்சி கோவில்களில் கடந்த 4 நாட்களில் 50,000 பேர் தரிசனம் செய்துள்ளனர். மாநாட்டில் கின்னஸ் சாதனை முயற்சியாக 5 லட்சம் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.